நீ செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா இரு மனம். இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் ஒரே மனமா இருக்கிறீங்க? கைத்துக்கு பார்ப்போம். அப்ப இரு மனம், இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இரு மனமா இருக்கிறாங்க. அப்ப டபுள் மைண்டா இருப்பாங்க. ஆலயத்துல ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்கு தான் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு ஒரு மனமா இருப்பாங்க. இதே வீட்டுக்கு போனப்ப பேசின வார்த்தைக்கு மாறான சில காரியங்கள் வீட்டுல நடக்குது அப்படின்னா அங்க ஒரு மைண்டா மாறிடுவாங்க. இன்னைக்கு இரு மனமா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இரு மனம் அப்படிங்கிற தலைப்புல கர்த்தர்களோடு கூட பேச போகிறார். எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க இந்த செய்தி எனக்கு தான் சொல்லி? இரு மனமா எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. சிலர் இந்த காரியம் நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பீங்க. ரெண்டுமே ஒரே மனுஷன் தான், ஒரே மாதிரி நினைக்காம ரெண்டு விதமான எண்ணங்கள், ரெண்டு மனநிலையில் நடப்பது. எடுத்து வாசிங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். கவனிங்க, படிங்க. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். கவனிங்க, இரு மனமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க வழிகள் எப்படி இருக்குமா? நிலையற்றதா இருக்கும். நீ ஜெபிக்கிறீங்க உங்க மகனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி, ஆண்டவர் நிச்சயமா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் வாக்கி செய்வார். ஆண்டவரே என் மகனுக்கு இந்த வேலை கிடைச்சிடுமா, அப்படி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சிடுமா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வந்துடுமா, நான் வீடை கட்டிடுவேனா, இப்படி ஒரு மனநிலை. ஒரு பக்கம் வீடு கட்டிடுவேன், நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும், நல்ல குழந்தை பிறக்கும், இப்படி ரெண்டு மனமா இருந்தீங்க அப்படின்னா உங்க வழிகள் எல்லாம் நிலையற்றதா தான் இருக்கும். நிலை இல்லாம தான் உங்க வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி இருக்கிறது காரணமே இரு மனமா இருக்கிறது, ஒரு மனமா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. திருமணம் எப்படி நடக்கணும்? இரு மனமா இருந்தாதான் திருமணமா இருக்கும். அது இருமணமா இல்லை அப்படின்னா அது திருமணமா இருக்க. அல்லேலூயா. நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இரு மனமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆலயத்துல ஒரு மனமா இருக்கிறது, அலுவலகத்துல ஒரு மனமா இருக்கிறது, வீட்டுல ஒரு மனமா இருக்கிறது. ஆனா நமக்குள்ள என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஒரு மனம் இல்லை அப்படின்னாவே உங்க வாழ்க்கையெல்லாம் நிலையற்றதாக இருக்கும். இன்னைக்கு எடுத்து வாசிங்க யாக்கோபு அதே 1ஆம் அதிகாரத்துல 6-7. இருமனமா உள்ளவங்கள்ல என்ன வாழ்க்கையில நடக்குன்னு பார்த்துருவோமே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். கவனிங்க, இருமனமா இருக்கிறவனுடைய அடுத்த இது என்ன வரும்னா சந்தேகம் வரும், விசுவாசம் இல்லாத நிலைமை வரும். இருமனமா நீங்க ஒரு காரியத்தை இருக்கிறீங்க அப்படின்னா சந்தேகம் வந்துடும், விசுவாசம் இல்லாத நிலைமை வந்துடும். அவங்க இந்த கடல் மேல காத்துப்படும் பொழுது அலைகள் எப்படி அப்படியே அங்குமுகமா போகும் தெரியுமா? அப்படி அவங்களுடைய நினைவுகள் இருக்கும், வாழ்க்கை இருக்கும். அப்ப நம்ம இரு மனமா இராம ஒரே மனமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு நீங்க நன்மை செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியம் அது நடக்கிற மாதிரி தெரியாம போனாலும் பிரச்சனை இல்லை, அது நடக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். சந்தேகப்படுவதனாலையும் நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் வருவதனாலையும் நம்ம இருமனமா இருக்கிறோம். இருமனம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமனம் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு பக்கம் தேவனை நம்புவது, மறுபக்கம் சந்தேகப்படுவது, நமக்குள்ள அவிசுவாசம் வருவதுதான் இருமனம். ஒரு பக்கம் தேவனை இயேசு செய்வார் அப்படிங்கிற ஒரு வைராக்கி இருக்கும், இன்னொரு பக்கம் எப்படி செய்வாரு, எனக்கு எப்படி ஆண்டவர் குழந்தை கொடுப்பாரு, எனக்கு எப்படி ஆண்டவர் வீடு தருவாரு. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறீங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, கர்த்தரை துதிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, அப்போ ஒரு மனமா இருக்கிறீங்க.
வீட்டுக்கு போய் பிரச்சனை முத்துது, போராட்டங்கள் அதிகரிக்குது அப்படின்னா சந்தேகமும் அவிசுவாசம் வந்து நம்ம வேற மனமா மாறிடுறாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சபைக்கு வரும் பொழுது ஒரு உடையும் ஒரு நடையும் ஒரு பேச்சும் பார்வையும் இருக்கும். சபையை விட்டு கடந்து போயிட்டு அவங்க எல்லாமே டோட்டலா மாறிடுது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இன்னைக்கு இரு மனம். ஒரு காரியத்தை அமைச்சு ஒரு திருமணம் பண்ணி வச்சிருவோம். இல்லை நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா, என்ன செய்யுது எது செய்யுது அப்படிங்கிற ஒரு மனம். பண்ணும்போது சந்தோஷமா பண்ணி வைப்போம். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். பிள்ளைங்க தங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, நல்லபடியா வேலை நம்ம தான் அனுப்பணும், ஒரு மனமா அனுப்பணும். அந்த பிள்ளை என்ன செய்யுது எது செய்யுது அப்படிங்கிற ஒரு மனம். இங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை 2 மனதில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே மனமான காரியங்கள் நிறைய பேர் செய்யறது இல்லை. அடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். கவனிங்க, ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்ய முடியும். 10 வேலையை கொடுத்தா செய்ய முடியுமா? ஒரு வேலைக்கு உங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா ஒரே வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு வேலையை கூட்டிட்டு போயிட்டு 10 வேலையை கொடுத்தாங்கன்னா உங்க மனசு ஒன்னா இருக்காது. ஒரே மாதிரியே அந்த எல்லா வேலைகளையும் உங்களால செய்ய முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு 2 சிந்தனையோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நீங்க நெருங்க முடியாது, ஜீவிக்க முடியாது, அவருடைய அன்பு ருசிக்க முடியாது, அவரோடு கூட பேச முடியாது, அவரோடு கூட நீங்க சஞ்சரிக்க முடியாது. ஒரே மனமா இந்த உலக வாழ்க்கை பாத்தீங்கன்னா நமக்கு பாடுகளும் கண்ணீரும் துக்கம் இணைந்துதான் உலக வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கையை நம்ம நினைக்காம ஆண்டவரே என்னை படைத்தவர் நோக்கி ஒரே மனதில் நீங்க ஓடுவீர். ஆனா உங்க வாழ்க்கை எல்லாம் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை முழு ஜெயமா இருக்கும். இரு மனதோடு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க வழிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் இலையற்றதுமாய் ஒரு தடையும் பிரச்சனையுமா தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் அமைஞ்ச வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்யணும்னு தான் நினைக்கிறோமே தவிர்த்து இந்த வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கலையே, அடுத்த ஒரு வாழ்க்கை தேடுவோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை தேடி போனா அதுல இதை விட பிரச்சனை அதிகமா இருக்கும். அப்ப கம்முன்னு பழசுலயே இருந்துக்கலாமே சொல்லுவாங்கல்ல, மனம் ஒரு உரங்கள்னு சொல்லி. அவ அது மாதிரி நம்ம இன்னைக்கு அங்கும் முங்குமா ஓடிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்து வாங்கிக்கொள்ளவே பெற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் நானும். அடுத்து படிங்களே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தார் அண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கவனிங்க, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா ஊரா இருக்கணும், இன்னும் கத்தரை தேடணும். எந்த மட்டும் ஒரே மனமா அது கர்த்தர் செய்வார்னா செய்வார். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாராடை போல இருக்கிறாங்க. ஆண்டவர் சாராடை சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி. ஆனா சாராள் எப்படி இருந்தா? ஒரே மனமா இருந்தாங்களா? இல்ல. ஏன் இல்ல? வயசாயிருச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நிறைய பேர் நீங்க சாராளை போலதான் இருமனமா தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நின்று போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் எப்படி தேவன் சொன்னது நடக்கும்? என் வாழ்க்கையில நடப்பதற்கு உண்டான வழியே இல்லை, இனிமேல் எப்படி நடக்கும்? ஆனா தேவன் இதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு என் சூழ்நிலை தெரியாம தெரிஞ்சிருந்து ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் இருமனமா இருந்தா. ஆனா தேவன் ஒரு மனமா தான் எப்பவும் இருப்பார். அல்லேலூயா. அவர் இருமனமா மாறக்கூடிய தேவன் அல்ல, ஒரே மனமா தான் அவர் இருப்பார். ஒரு காரியத்தை சொன்னார்னா அது சொன்ன மாதிரி செய்வார். இன்னைக்கு செய்யாத காரணம் என்ன தெரியுமா? நீங்க தான் இருமனமா அங்கும் முங்குமா ஓடிட்டு இருக்கிறீங்க. குதிரை பாத்தீங்கன்னா 2 கண்ணு முன்னாடி பார்த்தாதான் குதிரை ஓடும். ஒரு கண்ணு இங்கிட்டும் ஒரு கண்ணு அங்கிட்டும் போச்சுன்னா அந்த குதிரை வழி சரியா போகாது. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை ஆசீர்வாதமா இராம ஒரு உயர்வுக்கு வராத காரணம் என்ன தெரியுமா? 2 நினைவுகள்லாம் குந்தி நடக்கிறது. இந்த கடனை கட்டி கடன் மாறிடுமா, இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, ஒரு வழியும் தெரியலையே. ஆண்டவர் தேடும்போது எப்படியாவது ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற என்ன வரும்? பிரச்சனை நீங்க எந்த காரியத்தை ஜெபிக்க அந்த காரியத்துல பிரச்சனை வரும் பொழுது எப்படி ஆண்டவர் செய்வார், இது எப்படி நடக்கும், இது எப்படி மாறும்? இதுதான் இரு மனம்.
இந்த மாதிரி மனம் உள்ளவர்கள் 10 தேவ பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே மனமா இருக்கணும். நமக்கு ஒரே கர்த்தர், நான் ஒரே தகப்பன், எனக்கு அவர் நிச்சயமா எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வாரு. நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை நம்பியே ஓடிட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பஸ்ல 2 டிரைவர் இருக்கிறாங்க. ஒரு சீட்டு தான், ஒரு அந்த இதுதான் இருக்குது. 2 டிரைவர் இருக்கிறாங்க. அவங்க ஏறும்போது பஸ் 2 டிரைவர் இருக்காங்கம்மா, 2 பேருமே ஓட்டுவோம் அப்படின்னு பஸ் எத்தனை பேர் ஏறுவீங்க? கை தூக்கி பார்ப்போம். ஒரே பஸ், ஒரே சீட்டு, ஒரே அந்த இது ஹேண்ட்பார் இருக்குது. நாங்க 2 அவரு அங்கிட்டு ஓட்டுவோம், நான் இங்கிட்டு ஓட்டுவேன். அப்படி விருப்பம் உள்ளவங்க ஏறுனா நீங்க ஏறுவீங்களா? ஏன் ஏற மாட்டீங்க? சொல்லுங்க பாப்போம், ஏன் ஏற மாட்டீங்க? இவன் ஒருத்த ஓட்டியே பயமா இருக்கு. 2 பேர் ஓட்டி, ஒருத்தர் அங்கிட்டு வளைப்போம், ஒருத்தர் இங்கிட்டு வளைப்போம், கொண்டு போய் நம்ம பெரிய குயில தள்ளி நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ₹1,00,000 கொடுத்தாலும் இந்த பஸ்ல நம்ம ஏறவே மாட்டோம். தேவ பிள்ளைகள், நமக்குடைய பிரச்சனைகளை முன்னாடி என்ன ஒரு வியாதி இருக்கு, ஒரு கடன் இருக்குது, ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்னா நம்ம தேவனை நம்ப மாட்டோம். செபிக்கும் போது நம்புவோம், துதிக்கும் போது நம்புவோம், ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருந்தா நம்புவோம். அது மாறா போகுது அப்படின்னா நம்ம மனசு மாறா போயிட்டே இருக்கும். அதனால தேவ பிள்ளைகள், அப்ப நீங்க எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க? 2 நினைவுகளா ஒரே நினைவா நடந்து பாருங்க. ஒரே காரியத்தை, ஒரே இந்த காரியத்தை விசுவாசமா இருந்து பாருங்க. கர்த்தரிடத்துல ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன். அவர்கிட்ட ஒன்ன கேட்கிறேன், அதையே நாடுறேன், அதுல விசுவாசிக்கிறேன், அதுல நான் அவர்கிட்ட பாரத்தோடு கூட செபிக்கிறேன். நிச்சயமா அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வா சொல்லி பாருங்க. அந்த காரியம் கட்டாயம் வாய்க்கும். அது எப்படி நடக்கும், எப்படி வரும், எப்படி இந்த காரியம் தேவன் செய்வார் அப்படின்னு யோசிச்சு அதான் ஈருமானம். வாழ்க்கை முழுவதும் வலி முழுவதும் நிலை இல்லாம தான் இருக்கு. உங்க வாழ்க்கை நிலை இல்லாம தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஏதோ பாட்டில் ஓடுற மாதிரி ஒரே ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதை எடுத்து பாருங்களே, சங்கீதம் 12:2. அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். கவனிங்க, நம்முடைய உதடுகளால், இச்சக உதடுகளால் இருமனமாய் பேசுறாங்க. சிலர்களாம் பார்த்தீங்கன்னா அநேக நன்மைகள். இந்த வயதிலே கர்த்தர் பலம் கொடுத்திருக்காரு, இந்த வயதிலே கர்த்தர் நடக்க வச்சிருக்காரு, இந்த வயதிலே கர்த்தர் வாழ வச்சிருக்காரு, இந்த வயதிலே கர்த்தரை வழி நடத்துறாரு, இந்த வயதிலே அப்படி வீடு இருக்குது, இந்த வயதிலையும் அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா அவங்க சொல்லுவாங்க, உதடுகள், இச்சக உதடுகள் பார்த்தீங்கன்னா இருமனமா பேசும். என்னமோ வாழ்க்கை வாழ்றையா, எனக்கு ஒரே விளைவினமா இருக்குது, இப்படிலாம் பேசும் பொழுது கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார். இந்த வயசுலயும் கத்து நடக்க வைக்கிறாரு, இந்த வயசுலயும் கத்த பாதுகாக்கிறாரு, இந்த வயசுலயும் ஒவ்வொரு அவயங்களும் செயல்படுது, ஒவ்வொரு அவயங்களையும் அவர் உருவாக்கி பத்திரமா பாதுகாத்து நடத்திட்டு இருக்கிறாரு. நான் யார்த்தையும் போய் கையேந்த வைக்கிற கர்த்தர், நான் இன்னைக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க, நான் கர்த்தர் கிருபையா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உதடுகள்னால இருமனமான வார்த்தைகள் வரவே கூடாது. ஒரு மனமான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரணும். இன்னைக்கு அதெல்லாம் நீங்க எதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில வர்றது கிடையாது. இருமனமான வாழ்க்கை. அவர் சம்பாதிக்கிறது பத்தவே மாட்டேது பாஸ்டர் அப்படின்னு வாழ்க்கை முழுவதும் சம்பாதிக்கிறது பத்தாது. கர்த்தர் கிருபையில அவர் சம்பாதிக்கிறார் ஐயா, இந்த காசு எங்களுக்கு போதுமானதா இருக்குது, கர்த்தர் எப்படி நடத்துறாரு அப்படி சொல்லி பாருங்களே. உங்க வீட்டுக்காரர் 10,000 சம்பாதிக்கிற இடத்துல ஆண்டவர் 30,000 சம்பாதிக்கிற கத்துக்கு உதவி செய்வார். அப்ப நம்ம நாவல தான் இருக்குது. என்ன இருக்கு நம்ம நாவல? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லு, நம்ம நாவல் என்ன இருக்குது? மரணமும் ஜீவன் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. சொல்லி பாருங்க, நீங்க ஒரே மனமா என் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், என்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், என் கடனெல்லாம் மாற்றி போடுவார், என் பிள்ளைகள் நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ஒரு வீடு கட்டுவேன், என் கணவரை கர்த்தர் திருத்துவார், என் குடும்பம் 4 பேருக்கு சாட்சியா இருக்கு. சொல்லி பாருங்க, இந்த உதவிலாம் சொல்லி பாருங்களே. அப்படி ஒரு நாள் மட்டும் இல்ல, டெய்லி ஜோம் பண்ணி பாருங்க, கர்த்தர் மாத்துவார். எத்தனை பேர் நீங்க பிள்ளைங்களுக்கு முழங்கால் ஜெபிக்கிறீங்க? கைத்துக்க பார்ப்போம். 1 மணி நேரம் பிள்ளைக்காக முழங்கால் ஜெபிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பிள்ளைக்காக நீங்க யோசிக்கிறீங்க. பிள்ளை சாப்பிட்டுச்சா, பிள்ளை இருக்குதா, என்ன செய்யுது, இது செய்யுது, இது போய் யோசிக்கிறோம். பிள்ளைக்காக டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? நீங்க முழங்கால் படிக்கிட்டு டெய்லி ஜெபிக்கிறீங்களா? அப்படி யாரும் ஜெபிக்கிறது இல்லை. என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வேணும், என் பிள்ளைக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கணும், டெய்லி நீங்க சொல்லி சொல்லி 1 மணி நேரமா ஜெபிச்சு பாருங்களே. உங்க வாயினால சொல்லி அறிக்கை ஜெபிச்சு பாருங்க, கர்த்தரை வாய்க்க செய்வார். நம்ம அப்படிலாம் ஜெபிக்கிறது இல்லை, 1 மணி நேரமாவும் இருக்கிறது இல்லை, சந்தேகப்படுறோம், அவிசுவாசமான சிந்தனைகள். இந்த மட்டும் 2 நினைவா ஒரு வாழ்க்கை வாழ்றது. அப்படி வாழ்க்கையில எப்படி தேவன் கிரியை செய்வார்? ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார். உங்க வாயினால ஒரே சிந்தனையா இருந்து வாயினால தேவன் நீங்க அறிக்கையிட்டு அவரை மகிமைப்படுத்தி இந்த காரியத்தை கர்த்தர் வாழ்க்கை செய்வார், நடத்துவார் அப்படின்னு சொல்லி பாருங்களே.
அடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 17:33. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும், கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தாங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தெய்வமா கொண்டுட்டாங்க. ஆனா தாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த தெய்வத்தை விடாதபடி இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய சுபாவமான எண்ணங்கள் இன்னும் மாறாம இருக்குது. அப்ப நான் பயங்கரமா கோவப்படுவேன், இப்போ சில நேரங்கள் கோவம் வரும். பயங்கரமா கெட்டதை பேசுவேன், சில நேரங்கள் இப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. அப்ப அவங்களோட வாழ்க்கை இருமனமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அவங்க வாழ்க்கையில ஒரு இனிமையான வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. எடுத்து வாசிங்களே, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 1-30 முடி வசனங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கும் வந்தார்கள். கவனிங்க, 2 தூதர்கள் வராங்க சோதோமுக்கு. சோதோம் குமோரா பட்டணத்துல பாவங்கள் பெருகிருச்சு. போர்வை சேர்க்கை, தேவன் அருவருக்கக்கூடிய பாவங்கள் அந்த பட்டணத்துல பெருகிருச்சு. அந்த மக்களை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி தேவன் தீர்மானிச்சு தூதர்கள் அனுப்புறாரு. அந்த பட்டணம் வழியாய் வரும் பொழுது படிங்களே, லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். பைபிள் சொல்லுது பூமி தாங்க முடியாதபடி ஆஸ்தியில் இருந்துச்சாமா. அதனால ஆபிரகாமுடைய மெய்ப்பொருளுக்கும் லோத்துடைய மெய்ப்பொருளுக்கும் சண்டை வந்ததுனால இவன் தான் பார்வைக்கு எது செம்மையாய் தோணுதோ அந்த இடத்துக்கு போயிட்டான். அது பார்ப்பது வசதியா நல்ல புல்வெளியா இருக்குது, நீர்நிலைகளா இருக்கக்கூடிய சோதோமுடைய இடத்துக்கு அந்த ஊருக்கு போயிட்டான். அந்த இடத்துல பாவங்கள் பெருகி தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்தது நிமித்தம் அந்த பட்டணத்தையே கர்த்தர் அழிக்கும்னு தீர்மானிச்சு. அந்த இடத்துல தூதர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க நேசிச்ச நிமித்தமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா 3:8 படிங்களே, 6 படிங்க. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. இந்த பதில லோத்து யார்கிட்ட சொல்ற அப்படின்னா, அந்த 2 தூதர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த சோதோம் பட்டணத்தை தெரிஞ்சோடனே அவங்களை கொல்லுவதற்காக அந்த ஊரை திரண்டு வரும் பொழுது அப்ப லோத்து தான் தூதர்களை உள்ள விட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்து சொல்றாரு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்ப புருஷன் அறியாத வாலிப பிள்ளைங்க, நீங்க வந்து இப்படி வீட்டுல இந்த மாதிரி சத்தம் போடுறீங்களே. அவங்க கேட்கறாங்க, அந்தாங்க 2 தூதர்கள் எங்க, அவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தேடுறாங்க. சரியா, அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷன் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். கவனிங்க, என் பிள்ளைகளை என்ன வேணா செய்யுங்க, என்ன நம்பி வந்த இந்த தூதர்களை ஒண்ணும் செய்யாதீங்க லோத்து சொல்றாரு. அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இந்த தேசத்துக்கு நீ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பை செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி. அந்த மக்கள், நீ பரதேசிய தேசத்துக்கு பிழைக்க வந்த, பரதேசியாய் வந்த லோத்துக்கு என்ன தெரியும், நீயா நியாயம் பேசுற, நீ வெளியிலவா வந்த, அந்த 2 பேர்த்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு நிக்கிறாங்க. நெருங்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். லோத்தோட வீட்டு கதவை உடைச்சு அந்த தூதர்களை அழிக்கணும்னு சொல்லி ஊர் மக்கள் திரண்டு வந்துட்டாங்க. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு போய், நீங்க உடனே அந்த கதவுக்கு பின்னாடி இருந்த லோத்தை உள்ள இழுத்து கதவை பூட்டிட்டாங்க இந்த புருஷர்கள். வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்படி என்ன தெரியுமா உங்களுக்கு, அவங்களுக்கு கண்கள் தெரியாதபடி அவங்களுக்கு அந்த தூதர்கள்
கட்டளையிடுறாங்க, அப்படி ஆயிட்டாங்க அவங்க. அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர்கள் கவனிங்க, லோத்தோட பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மூடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். லோத்துகளோட பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மூடப்பட்டதுன்னு அர்த்தம். கவனிங்க, படிங்க. இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமாரத்திகளாவது உன் பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. கவனிங்க, அந்த புஸ்தகங்கள் சொல்றாங்க லோத்துட்ட, இந்த ஊர்ல யார் உனக்கு இருக்கிறா, யார் இருந்தாலும் சரி தேசத்தை விட்டு நீங்க அவளை கூட்டிட்டு வெளியில போயிரு. ஏன் அப்படின்னா அந்த தேசத்துல அவன் செய்த பாவம் பெருகிருச்சு, அவங்களை அழிப்பதற்கு தேவன் திட்டம் கொண்டுட்டார். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற. கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்ட லோத்து ஒரே மனமா இருந்தார். அப்ப இந்த பட்டணத்துல பாவம் பெருகிருச்சு, இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிப்பதற்கு புருஷர்களை அனுப்பியிருக்காரு. அப்ப அவங்க நிச்சயமா அவங்கள கர்த்தர் அந்த பட்டணத்தை முழுவதும் அழிக்க போறாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. லோத்து ஒரே மனமா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் போறாரு. இப்ப வாங்களே, படிங்களே. மக்கள் மாரோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார். கவனிங்க, கவனிங்க, தன்னுடைய மருமகளை சொல்றாங்க, பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறாரு, நம்ம இந்த பட்டணத்தை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு லோத்து ஒரே மனமா சொல்றாரு. ஆனா அவங்க பரியாசம் பண்றாங்க. அவருடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஏன் லோத்தா தூதர் காப்பாத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? புருஷர்கள் நிமித்தமா தான் லோத்தும் அவனோட குடும்பமும் பட்டணத்தில் அழிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை தேவன் நினைத்தார். அப்ப ஆபிரகாம் நினைத்ததுனால லோத் இருந்த இடம் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் இருந்தாப்ல. நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் இருந்தோம் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? கட்டாயம் அழிவு வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்துட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நம்ம வாழ்வோம் இருப்போமானால், ஒரு வேலைக்கு ஜெபிக்கிறீங்க, அந்த வேலை கர்த்தர் சித்தம் இல்ல சொல்லிட்டாருன்னா அந்த வேலைக்கு போகக்கூடாது. அது எந்த காரியமா இருந்தாலும் செய்யக்கூடாது. அதை மீறி நம்ம போறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல நமக்கு என்ன உண்டு? அழிவுகள் உண்டு. ஆனா ஆண்டவர் பாருங்க, லோத்து நான் பார்வைக்கு அழகான இடத்துல போய் சோதோம் குமோர்ல போய் குடியிருக்கிறான். ஆனா குடியிருக்கிற தேசத்தை தேவன் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நிறைந்த பாவத்தின் நிமித்தம் அந்த மக்களை எல்லாம் அழிக்கிறேன்னு தேவன் புஸ்தகங்களை அனுப்பி இருக்கிறார். அவங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்தை அழிக்க போற நீயும் மனைவி பிள்ளைகளை இந்த பட்டணத்தை விட்டு வெளியே ஓடின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வராங்க. படிங்களே. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கவனிங்க, பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டாங்க. அந்த பட்டணத்தை அழிக்க போறேன், அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவங்க மனுஷங்க எல்லாத்தையும் ஒண்ணுடாம நான் அழிக்க போறேன்னு சொல்லி அவன் தாமதிக்கிறான். அவன் மனைவி எல்லாம் தாமதிக்கிறான். பட்டணத்தை விட்டு கையை பிடிச்சு வெளியே கொண்டு விடுறாரு. விட்டாங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. கவனிங்க, இந்த பட்டணத்தை வெளியே கொண்டு விட்டுட்டேன், உன் ஜீவன் தப்பித்துக் கொள்வதற்கு நீ ஓடி போன்னு சொல்றாங்க. மாத்திரம் இல்ல, படிங்களே, பின்னிட்டு பாராதே, திரும்பி பார்க்காதே. கவனிங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருமனமா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா?
அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உயர்வுகளை கத்து எவ்வளவோ உயர்த்தி நடத்துறாரு, அதை பார்க்க மாட்டோம். பின்னாடி பிரச்சனையை பார்த்துட்டே இருப்போம். இந்த பிரச்சனை வந்துருமோ, நம்மளை அழைச்சிடுமோ, வந்துருமோ, நடந்துருமோ சொல்லி நிறைய காரியங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா கோழி பத்திரிக்கையில குப்பையை களையிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள்ல குப்பை அப்படியே சிந்தனை அப்படி களையிட்டே இருக்கிறது. இங்கதான் இருப்பீங்க, சிந்தனை எங்கேயோ போயிட்டு இருக்கும். அப்படி இன்னைக்கு சிந்தனை எல்லாம் எங்கெங்கேயோ போகுது. அப்ப பின்னிட்டு பாராதேன்னு சொல்லி வெளியில பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நீ பின்னிட்டு பார்க்காம எடுத்து ஜீவ தப்ப நீ ஓடிடு அப்படின்னு புஸ்தகங்கள் சொல்லிட்டாங்க. ஆனா இதுல பாத்தீங்க மனைவி பாருங்களே, படிங்களே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு ஓடிப்போ என்றார். இந்த பூமிய சமபூமி அழியறதுனால நீ திரும்பி பார்க்காம எங்க நிக்காத, நீ ஓடிடு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு லோத்து அப்படி இல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். லோத்து சொல்றாப்புல, நீ தப்பி ஓட சொல்றீங்க, நான் ரொம்ப தூரம் ஓட முடியாது. இந்த ஊரை தாண்டி சின்ன ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல போய் இருந்துக்கிறேன். அப்புறம் சரி, அதுக்கும் பாருங்க தேவ புருஷர்கள் பாத்தீங்கன்னா அதை சம்மதிக்கிறாங்க. சரி கடந்து போன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காதங்கிற வார்த்தையா சொல்லிட்டாங்க. நீ அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டேன், நீ கடந்து போ. ஆனா ரொம்ப தூரம் போக முடியாது ஆண்டவர், இந்த பக்கத்துல ஊர்ல போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி போன்னு சொல்லி கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இருமனமா ஒரு காரியத்தை தேவன் பாத்தீங்கன்னா லோத்தோட மனைவி செய்யறாங்க. படிக்கிற ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அவ திரும்பி பார்த்தா. ஏன் திரும்பி பார்த்தா? இதனால திரும்பி பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர்ல எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், என் வீடு எப்படிப்பட்ட வீடா இருந்துச்சு, இந்த ஊர் எப்படி அழிகிறத நான் பார்க்கணும். அவ பழைய வாழ்க்கை குறித்தான சிந்தனை அவளுக்கு, அந்த இருமனம் உள்ள வந்துருச்சு. ஐயோ இந்த ஊர் அழிய போகுதா, இந்த ஊர்ல எப்படி வீடு கட்டணும், எப்படி எல்லாரும் வாழ்க்கை வாழ்ந்தோம், எப்படி எல்லாம் இருந்தோம், அந்த பட்டணம் அழிய போகுதே அப்படிங்கிற அவளுக்குள்ள இருமனமான எண்ணம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி, கந்தகத்தையும் அக்கினியும் கர்த்தர் வர்ஷிக்க பண்ணி வானத்திலிருந்து வருது பட்டணத்தை அழிக்கிறதுக்கு. அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். கர்த்தருக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு அந்த பட்டணத்துல பாவங்கள் பெருகிருச்சு, எல்லா பயிர்ல இருந்து மிருக ஜீவில இருந்து மனுஷர்ல இருந்து கர்த்தர் அழிக்க திட்டம் பண்ணிட்டார். அப்ப அவன் கர்த்தருடைய கோபம் எவ்வளவு கோபமா இருக்குது பட்டணத்தின் மேல. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து கவனிங்க, அவளுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் லோத்தோடைய மனைவி பேர் இதுல எழுதப்படல. ஆனா லோத்தோடைய மனைவியை போல இருமனமான எண்ணம், நிறைய காரியத்தை குறிச்சு பின்னிட்டு பார்க்கக்கூடிய எண்ணம், பின்னிட்டு பார்க்கிறது, கத்த செய்ய வேண்டாம்னா செய்யறது, கத்த இந்த காரியத்தை யோசிக்காதனா அந்த காரியத்தை யோசிக்கிறது, இதை பார்க்காதனா பார்க்கறது, பேசாதனா பேசுறது, இது பாவம் செய்யாதனா செய்யறது. இதையெல்லாம் நம்ம செய்வதனாலதான் தேவ பிள்ளைகளே நமக்குள்ள தேவனுக்கும் நமக்கும் உண்டான காரியத்தை பிரிவினை உண்டாக்குது. திரும்பி பார்க்காதனா திரும்பி பார்க்க கூடாது. இவன் திரும்பி பார்க்கிறேன் என்ன பாருங்களேன், உப்பு தூண் ஆனாள். திரும்பி பார்த்த அடுத்த நிமிடமே லோத்துடைய மனைவி உப்பு தூணாய் மாறி போனாள். பிள்ளைங்க வாழ்க்கையில இருமனமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் நிலை இல்லாம தான் இருக்கும். நீங்க ஆண்டோடைய பிள்ளையா இருந்தா ஆண்டோடைய சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கணும், அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும், அவருடைய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும், அவருடைய இந்த காரியத்தை கதை நடத்தி முடிப்பாங்க நம்பிக்கை இருக்கணும். எதுவுமே இல்லாம பேருவாழ் ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு நமக்கு சர்ச்சுக்கு வந்தா மாத்திரம் கிறிஸ்தவர்கள், வீட்டுக்கு போயிட்டா கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நாடகம் பார்ப்பது, சினிமா பார்ப்பது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் படத்தை போட்டா தூக்கம் வராது, ஆலயத்துல வந்து தூக்கம் வரும். ஏன்? அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி. பிடிச்ச சினிமா படத்தை போடுறாங்களே வீட்டுல பார்த்து தூக்கமே வராது, கண்ணு வரைக்கும் சினிமா படத்தை பாக்குறது.
ஆலயத்துக்கு வந்துட்டு தூக்கம் வர்றது, கால் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது. இல்லையா? வேலைக்கு 8 மணி நேரம் வேலைக்கு போய் தூக்கம் வருமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஒரு முதலாளிக்கு ஒரே மனமா இருந்து 8 மணி நேரம் வேலை பார்க்கிறோம். நம்ம எஜமானுக்கு ஆலயத்துக்கு வந்தா தூக்கமும், கால் வலியும், கை வலியும், விளைவிலும், ஆலயத்துக்கு வருவதற்கு அநேக சாக்குகளை சொல்றதும் நினைச்சு பாருங்க. தேவைப்படையில் நமக்காய சிலுவை சுமந்து கைகள்ல கால்கள்ல ஆணைகள் அடிச்சு நம்ம 39 சவுக்கடிகளை வாங்கி இத்தனை காயப்பட்ட தேவனுக்கு நம்ம 2 மணி நேரம் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். அப்ப தேவன் திரும்பி பார்க்கான்னு சொன்னோடனே அவனுக்குள்ள இருமனம். எப்படி இந்த ஊர் அழியுது? என்ன மாதிரி அழியும்? என்ன மாதிரி இந்த பிரச்சனை? இந்த ஊர்ல எப்படி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தோம்? இதெல்லாம் பார்க்கணுமேனு சொல்லி திரும்பி பார்க்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருமனமா இருக்கிறதுனாலதான் ஒரு வாழ்க்கையில உப்புத்துணாவே இருக்குது. அல்லேலூயா. ஒரே மனமா இருந்து பாருங்க. நீங்க லோத்து அவருடைய பிள்ளைகள் தப்பிச்சு போய் மலைக்கு போய் அவங்க ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நீங்க இருமனமா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை பார்க்கவே முடியாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒரே மனமா ஒரே காரியமா என் தேவன் செய்வார். தேவன் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். சாலுக்குள்ள ஒரு மனம் இல்லை, இருமனமா இருந்தான். அதனாலதான் ஒரு 25 வருஷம் கழிச்சு குழந்தை. ஏன்னா அவனோட சரீரத்தையும் தான் புருஷ சரீரத்தையும் பார்த்துட்டான். அதனாலதான் அவனுக்கு குழந்தை இல்லாம 25 ஆண்டுகள் இருந்தாங்க. அதுக்குள்ள ஆகார கொண்டு போய் புருஷனுக்கு மனைவியை கட்டி வச்சான். ஆண்டவர் உடனே ஆகாரை கத்தர் ஆஸ்வதிச்சார். உங்க வாழ்க்கை ஆசுவாத காரணம் என்ன தெரியுமா? இருமனம். அப்படி யார் எழுதி போமா? யாரும் எழுந்து நின்று யாக்கோபு 4:8 படிகளே. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார், அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், பாவிகளே நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், தேவன் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். யார் விழுந்து நிற்போமா? இந்த வார்த்தை மீண்டும் படிப்போமா? எல்லாம் ஒரு அப்படி கண்ணை மூடி இருக்கும். மீண்டும் அந்த வசந்த படிக்க பார்ப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், நீங்களும் நானும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் தேவனிடத்தில் சேர வேண்டும். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட சேருவார். பாவிகளே நீங்கள் நானும் பாவிகள் தான். உங்களுடைய கைகளை கைகளை சுத்திகரிங்க. நீங்க கேளுங்க. இருமனம் உள்ளவர்களே, இருமனமாய் நான் இன்னைக்கு இந்த நொடி முழுவதும் இருமனமாய் இருந்த ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவரே பரிசுத்தரே நீங்க பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் வரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த தேவ பிள்ளைகளே, அது இருப்பது தப்பல்ல. ஆனா தேவனுடைய காரியத்துல ஒரே மனமாய், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. கர்த்தர் என்னோட கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் இந்த காரியம் செய்வான்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இதை கட்டாயம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயம் ஒரே மாதிரி இருக்கும். அங்கும் முங்குமான சிந்தனைகள் எனக்கு வராது. லோத்துடைய மனைவி போல அங்கும் முங்குமான சிந்தனை. முன்னோக்கி கடந்து போறா, பின்னோக்கி பார்க்கிறா. மாத்த பூத்துனாய் மாறி போனான். பின்னோக்கி பார்க்காத லோத்து பிள்ளைகளும் அந்த பட்டணத்திலும் தப்பித்து கடந்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, உங்க கைகளை சுத்திகரிங்க. நீங்க தேவனிடத்துல சேருங்க. தேவன் உங்களிடத்துல சேருவாரு. உங்க இருதயத்துல இருமனமான சிந்தனைகள் வேண்டாம். வேலைக்கு இருமனமான சிந்தனை ஒரு வேலைக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணுங்க. உங்க வலது கைய உங்க இருதயத்துக்கு மேல வைங்க. வைத்து ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்க சுத்திகரிங்கப்பா. இருமனமான சிந்தனைகள் எனக்கு வேண்டாம். இருமனமான பேச்சுகள் வேண்டாம். இருமனமான கண்களுடைய பார்வைகள் வேண்டாம். ஆண்டவரே நான் ஒரே மனமாய், ஒரே சிந்தையாய், ஒரே விசுவாசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் ஆண்டவர் நம்பி நான் ஜீவிப்பதற்கு எனக்கு அனுகிரகம் செய்யும் சொல்லி நீங்க பாரத்தோடு கூட ஜீவிப்பீரால் கர்த்தர் அனுகிரகம் செய்வார். கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். அந்த நாள கூட ஆண்டவரே இரு மனம், டபுள் மைண்ட், இரு மனமான சிந்தனையோடு கூட ஒரு வேலைக்கு சில தேவ பிள்ளைகள் வந்திருக்கலாம். அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு தெளிவை நீங்க உண்டாக்க வேண்டும் நான் செபிக்குங்க தாவி. ஆண்டவரே அடியேனும் கூட ஆண்டவரே அநேக நேரங்களில் இருமனமாய் இருந்தது உண்டு. ஆண்டவரே நாங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரே மனமாய் நாங்கள் இருக்க
கர்த்தர் மேல் இருக்க நீ உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிற பாடல் ஆராதனை இடைப்பட்டீங்கப்பா. இந்த வெயில் காலங்களில ஆண்டவரே தேவ பிள்ளைகள் எவ்வளவோ உஷ்ணத்தோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க. அதுக்குண்டான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமா அவங்களுக்கு தருவார். நீ செய்வீரப்பா. சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் இயேசு கிட்ட ஒரு மனமா இருக்க ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டுமா அவங்க செபிக்க கர்த்தாவே. கர்த்தர் கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே ஆமென். அப்படி ஆசீர்வாதம் தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய சமாதானமும் ஐக்கியமும் சிநேகமும் அனைவரோடு கூட இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.